கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனுஷனை படைச்ச நோக்கம் என்னங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? குர்ஆன் என்னத்தை பேசிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹு தஆலா படைச்சது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஆனா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டமாக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதர்கள் ஜின்கள் அல்லாத வஸ்துக்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாகின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து கொண்டுதான் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டுதான் இருக்குது. சிறப்பாக்கப்பட்ட அழகிய தோற்றத்தில் படைக்கப்பட்ட இந்த மனுஷன் மட்டும்தான் தஸ்பீஹ மறந்தவனாக, தஹ்மீத மறந்தவனாக, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்தவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புத்தியை தந்தது சிந்திக்கிறதுக்காக. அல்லாஹ் புத்தியை தந்தது சிந்திக்கிறதுக்காக. புத்தி இல்லாதவைகளே அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்து தஹ்மீது செய்து அல்லாஹ்வை ஞாபகிக்குதுன்னு சொன்னால் புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்யணும்? அந்த வஸ்துக்கள் அனைத்தையும் விட மனிதன் தான் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகிக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். என்ன நீங்க திக்ர் செய்யுங்க, என்ன நீங்க ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். வஷ்குரூலி, எனக்கு நீங்க சுக்குரு செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி கெட்டவங்களாக உலகத்துல வாழ்ந்துட்டு போக வானான்னு சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். வலா தக்ஃபுரூன், அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நீங்க வாழ வானாம் என்று அல்லாஹு தஆலா எங்களை தடுத்து கொண்டிருக்கிறான்.